மல்லிகை பூவாசம் என்னை கிள்ளுகின்றது, அடி பஞ்சு மெத்தை முல்லை போல கொத்துகின்றது. வரகரிசி உப்புமா செய்கிறதுக்கு தேவையான காய்கறியும் தாளிப்பு எடுத்து வச்சுருக்கேன். எப்பயும் போல் நீங்கள் தாளித்து காய்கறிகள்லாம் வதக்கிட்டு அது கூட ஏற்கனவே வறுத்து 1-2 உடைச்ச வரகரிசியை 1 டம்ளர் வரகரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா ஹெல்த்தியான வரகரிசி உப்புமா ரெடி. நிறைய பேர் வரகரிசி உப்புமா செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி வரகரிசியை வறுத்துட்டு 1-2 உடைச்சிட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.